ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியிலே இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓவர் நைட் ஊற வைக்கலாம் தேவையில்ல, அப்படியே செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அது கொதித்ததும் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். பட் நான் அப்படியே தான் செய்ய போகிறேன். அண்ட் இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பவுடர் அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு 4 முந்திரி, கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். பெரியவங்க இது குடிக்கணும், ஸ்வீட் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் இந்த நாட்டு சக்கரை அண்டு தாளிப்புலாம் இல்லாமல் வெறும் உப்பு மட்டும் போட்டுமே குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே!